என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை. நியாயாதிபதிகள் 6:14 கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன் அதற்கு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசாவிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன், நான் ஒன்றுமேல ஆண்டவரே, நான் சாதாரண ஆளு, என்னை கொண்டு போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ரட்சிப்ப, மீதியானியரின் கையிலிருந்து ரட்சிப்ப, அதுவும் மீதியானியர்கள் வெட்டுக்கிளியை போல வந்து நிற்கிறானுங்க, அவங்ககிட்டேருந்து ரட்சிப்ப, ஆமீன், அவங்ககிட்ட விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் மூலமாக நீங்கள் வாங்கி தரேன்றீங்களே, நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் ஒரு சாதாரண ஆள், என் குடும்பம் சாதாரண குடும்பம், நீங்கள் விட்டுருங்கன்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா. ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், சாதாரண ஆளாக இருக்கலாம், உங்கள்கிட்ட பணமோ காசோ செல்வமோ அந்தஸ்தோ பேரோ புகழோ ஒன்றுமே இல்லாமல் யூ ஆர் அன் ஆர்டினரி பர்சன், யூ மைட் பி அன் ஆர்டினரி பர்சன். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை தான் கர்த்தர் நாளிலே அழைக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில், when he was alone, ஆமென், அவனுக்கு குழந்தை இல்லை, 25 வருஷமாக குழந்தை இல்லை, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பெரிய ஜாதியான பிறகு, ஓ, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்லா இருக்கான், இவன் குடும்பம் பயங்கரமான குடும்பம், ஒரு பெரிய தேசமாச்சுன்னு சொல்லி அவனை அழைக்கல. ஆனால் ஒருவனாயிருக்கையில் அவனுடைய ஊர், அவனுடைய குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்து அவனுக்கு ஒரு தேசத்தை காண்பித்து, இந்த தேசத்தை நடந்து திரிப்பா, நீ எம்மட்டும் திரிகிறியோ, எம்மட்டும் நடக்கிறியோ, எம்மட்டும் காலில் படுகிறதோ அம்மட்டும் நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஈசாக்கி பஞ்சகாலத்தை எகிப்துக்கு ஓட்டுறது ரெடியாக இருந்தான். அது சொல்கிறாரு, நீ எகிப்து போகாதப்பா, இதே தேசத்தில் அது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஈசாக் கத்ததை தேர்தலை கொடுத்தா, அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டா. யாக்கோபு தன் சொந்த அண்ணனை ஏமாத்திட்டு மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு ஓடுறான். ஓடும்போது ஹல்லேலூயா, பாருங்க, அவன் ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு, எப்பா, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் திருப்பி இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன், உன் தகப்பன் தேசத்துக்கு தான் உன்னை கொண்டு வருவேன், உன்னை வந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் 12 பிள்ளைகளை கர்த்தர் யாக்கோபு கொடுத்தார். 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக மாறினார்கள். இன்னைக்கு கர்த்தர், நீங்கள் தனியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு இருக்க என்ன, உங்களோடு இருக்கிற என்ன காரியமோ, 20 ரூபா வச்சுருக்கேன், 100 ரூபா வச்சுருக்கேன், அது போதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அது போதும் தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவதற்கு, அது போதும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. 5 அப்பம் 2 மீனோட ஒரு சிறு பையன் வந்தாங்க. அவன்கிட்ட அவ்வளோதான் இருந்தது, ஆனால் அவன்கிட்ட ஒரு பெரிய மனசு இருந்தது. இது எல்லாத்தையும் ஆண்டு விட்டு ஏசப்பாட்டு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ, என்ன தாளந்து இருக்கிறதோ, என்ன பலன் இருக்கிறதோ, என்ன செல்வம் இருக்கிறதோ, அதை ஆண்டு விட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷித்தவர். இன்னைக்கு உங்களை பெருக பண்ண மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடீஸ்வரனாக, செல்வந்தனாக, உங்கள் தொழிலை கர்த்தர் இந்த இந்திய தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கர்த்தர் பெருக பண்ண முடியாதா? ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த சிறு பையனை போல, என்னிடத்துல இருக்கிறது ஆண்டுகிட்ட கொடுக்குறேன், என்கிட்ட இருக்க பலனை ஆண்டுகிட்ட கொடுக்குறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று எப்படி ஆண்டு கிதியோனுக்கு சொன்னாரோ, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுப்பா, அதை நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிற
பெருக பண்ணுகிற தேவனாக இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறேன். நீ மீதியானதை ஜெயிப்பாய். உன்னுடைய சூழ்நிலையை ஜெயிப்பாய், உன்னுடைய காரியங்களை ஜெயிப்பாய், உன் தொழிலில் வெற்றி, உன் வேலையில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி. கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.